இப்போ வர இருக்கிற மழை காலத்துக்கும் குளிர்காலத்துக்கும் ஏற்ற ஃபுட்னா இந்த தால் கிச்சடி தான். நல்ல கம்ஃபர்ட்டிங் ஃபுட்டுன்னே நான் சொல்வேன். நல்லா தலதலன்னு சூப்பராக ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் அதை விட யம்மியாக ஆற்று ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துட்டுருக்கேன். 1/4 கப் அளவுக்கு மிக்ஸ்டு தால் எடுத்துட்டுருக்கேன். மசூர் தால், மூங் தால், தோர் தால், இது மூணுத்தையும் சேர்த்தே 1/4 கப் தான் எடுத்துட்டுருக்கேன். தண்ணியை விட்டு நன்னா 2 வாட்டி அலசி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த தண்ணியை கொட்டிட்டு வேறு ஃப்ரெஷ் தண்ணி விட்டு ஒரு 1/2 மணி ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இதை ஈஸியாக நம்ம இப்போது குக்கரில் தான் பண்ண போகிறோம். குக்கரை ஹீட் பண்ணிட்டு எண்ணெயும் நெய்யுமா விட்டுக்கோங்க. அதில் ஜீரகம், ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு வரமிளகா தாளிச்சு கொட்டின்ட்டு இதோடையே இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இதோட அளவெல்லாம் மேலே கேப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இதோடைய பொடியாக நறுக்கின வெங்காயம் இதையும் சேர்த்து வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா கலர் மாறினோடனே தக்காளியை சேர்க்கணும். தக்காளி வதங்கும் போதே காரப்பொடி, மஞ்சப்பொடி, தனியா பொடி, ஜீரகப்பொடி, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் நான் சேர்க்குறேன். நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்தோடனே ஊற வச்ச அரிசி பருப்பு சேர்த்து இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு 3 to 4 விசில் நல்லா ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கணும். ப்ரெஷர் தானாக செட்டில் ஆகி திறந்தோடனே காமிக்கிறேன் பாருங்க, இப்படி தான் இருக்கும். இந்த கரண்டியாலே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஹாட் வாட்டர் விட்டு தளர்த்திக்கணும். அதுக்கப்புறம் மேலே கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ண வேண்டியது தான். இது பொங்கலை விட நல்லா தளதளன்னு இருந்தால் தான் நல்லா சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு ஊறுகாய், ஒரு பப்படம் இருந்தாலே போதுமானது. ட்ரை பண்ணி பாருங்க.